அவர்கள் சென்று கொண்டிருந்த பிளைட் தாக்கப்பட்ட பிறகுதான் வாழ்வில் முதல் முறையாக வானில் இருந்து பூமிக்கு பறக்கும் அனுபவத்தை பெற்றாள் அவந்திகா. அதுவும் எத்தனை வேகமான பயணம் என்று அப்பொழுதுதான் அனுபவித்து உணர்ந்தாள். அந்த நேரத்தில் இருந்து கீழே விழுந்து கொண்டிருக்கும் நேரம் சாதாரண மனித மூளை செயல்படக்கூட மறந்து விடுகிறது. புவி ஈர்ப்பு சக்தி அவளை வேகமாக தன்னை நோக்கி ஈர்த்து கொண்டிருந்தது. ஆனால் ரவிச்சந்திரன் நிச்சயமாக சாதாரண மனிதன் இல்லை என்று அன்றுதான் புரிந்து கொண்டாள் அவள். ஏனெனில் அத்தகைய படபடப்பான ஒரு தருணத்திலும் அவனது மூளை வேகமாக செயல்பட இவளுக்கு ஒரு பாராசூட்டை எடுத்து மாட்டிவிட்டு பிளைட் கதவை திறந்து அவளை வெளியே தள்ளிவிடவும் கூட செய்துவிட்டான். அவன் அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் இவள் என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஒரு நிமிடம் குழம்பி நின்று இருந்தாள் என்பதுதான் உண்மை. மீண்டும் மீண்டும் நடந்தவற்றையே அவளது மனது ரீப்ளே செய்து காண்பித்துக் கொண்டிருந்தது. அவளை அவன் வெளியே தள்ளிவிட்ட பொழுது திரும்பி அவனது முகத்தை பார்க்கும் வாய்ப்பு கூட அவளுக்கு கிடைக்கவில்லை. ஏனோ அவளது யதார்த்தமாக யோசிக்கும் மனது இதுதான் அவனை பார்ப்பது கடைசி முறையாக இருக்குமோ என்று யோசிக்க ஆரம்பிக்க அவளது பாராசூட் விரிந்து இதமான காற்று முகத்தை தழுவ ஆரம்பித்து இருந்தது. அவளது கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் உருண்டு வந்து கன்னங்களின் வழி சென்று கீழே விழப்போய்க் கொண்டிருந்தது. ஆனால் என்னதான் காற்று இதமாக வீசினாலும் அவளது அதிர்ச்சி குறையவே இல்லை. அவளது இதயத்தை வேதனை சூழ்ந்து பிரிய ஆரம்பித்து இருந்தது. அவள் பறந்து கொண்டிருந்த இடத்தில் இருந்து பிளைட்டை அவளால் பார்க்க முடியவில்லை என்றாலும் அது வெடித்து சிதறிய சத்தம் அவளுக்கு தெளிவாக கேட்டிருந்தது. அவர்கள் வந்த விமானம் வெடித்து விட்டது. அப்படி என்றால் ரவி? ஏதோ வந்து தொண்டையை அடைக்கும் உணர்வு அவளுள். ஏதோ ஒரு இனம் புரியாத வலி. இதற்கு முன் அவளது மனது அனுபவித்து இராத புது ஆழமான வலி. அது அவளது இதயத்தில் இருந்து எழும்பி வந்து தொண்டையை அடைக்க அவளது எச்சில் கூட தொண்டை குழியினுள் செல்ல சிரமப்பட்டு கொண்டிருந்தது. அவளது மனது மூளை என இதுவே ஆட்கொண்டிருக்க அவளது பாராசூட் மரங்களின் கிளைகளில் மாட்டி கிழிந்து தொங்க ஆரம்பிக்க அவளது உடல் ஆள் அரவம் இல்லா காட்டுக்குள் சென்று விழுந்தது. அவளது சுய நினைவும் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்க, இல்ல, நான் சாகக்கூடாது, நான் உயிரோட இருக்கணும் என்று அவளது உதடுகள் தானாக முணுமுணுத்துக் கொண்டே இருந்தன. இறுதியாக அவள் ஜெபம் பழிக்க, எந்த நேரம் எந்த நாள் அது, இதுவரை எத்தனை நாட்கள் இப்படி சுய நினைவு இன்றி கிடந்தோம் என்று ஒன்றும் அறியாது கண் விழித்தாள் அவந்திகா. அவளது கண்கள் திறந்த பொழுது வானம் நீளமாக இல்லாமல் கருமையை தன் மேல் பூசி இருந்தது. நிலாவின் மூலம் கிடைத்த ஒளி கூட இலைகளின் நடுவில் பாய்ந்து பயந்து காட்டினுள் நுழைந்து வந்து கொண்டிருந்தது. அந்நேரம் பறவைகள் சத்தம் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்க மண் வாசனை அவளது மூக்கை நிறைத்தது. இதையெல்லாம் ஒவ்வொன்றாக உணர்ந்தவள் ஒரு நீண்ட மூச்சை இழுத்து விட்டாள். நான் உயிரோட தான் இருக்கேன். அவளது மனது அரற்றியது. அவள் உயிரோடு இருந்தால் போதும், அவளால் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பிவிட முடியும். ஆனால் அதற்கு எல்லாம் முன்னர் ரவி உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்று அவளுக்கு தெரிய வேண்டும். அவளது நெஞ்சு, கைகள், கால்கள் என எல்லா இடத்திலும் காயங்கள், அதுவும் ஆழமான காயங்கள். அவள் வலி தாங்க முடியாமல் கத்தவில்லை, அழவில்லை. பற்களை கடித்துக் கொண்டு எழுந்து மெதுவாக தட்டு தடுமாறி நடக்க முயற்சி செய்ய ஆரம்பித்தாள். இப்பொழுது அவளது காயங்களின் வலி இன்னும் அதிகமாக தெரிய அவள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அவளுக்கு நரக வாசலை காண்பித்தன என்று சொன்னால் அது மிகையாகாது. அவளது ஐம்புலன்கள் செயல்படுவேனா என்று அடம் பிடிக்க அவற்றை செயல்பட வைக்க வழிய முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அவந்திகா. என்னால முடியும், என்னால இதை செய்ய முடியும். அவளது வாய் ஜெபம் என முணங்க மங்க ஆரம்பித்துக் கொண்டிருந்த பார்வையோடு மெல்ல மெல்லமாக உடலை இழுத்து நடை போட்டுக் கொண்டிருந்தாள் அவந்திகா சிதம்பரநாதன். ஒரு வழியாக காட்டை விட்டு வெளியே வந்துவிட்டாள். வந்த நொடி அவளது உடல் இதுவரை இழுத்து பிடித்து வைத்திருந்த வைராக்கியத்தை சாதித்து விட்ட நிலையில் பொத்தென்று தலைமேல் சரிந்தது. கிட்டத்தட்ட 7 நிமிடங்களுக்கு மேல் இருக்கும். அப்படியே கிடந்தவளுக்கு ஏதோ கார் வரும் சத்தம் கேட்க அவளது கண்கள் தானாக விழித்துக் கொண்டன. ஏதோ ஒரு நம்பிக்கையை, ஆள் அரவம் காணப்படாத அந்த காட்டில் அந்த கார் சத்தம் நம்பிக்கை அளித்தது. மனதில் எழுந்து நின்ற நம்பிக்கையோடு சேர்ந்து ஒளி வந்த திசை நோக்கி அவளது தலையும் எழுந்தது. முதுகுக்கு பின்னால் ஆயுதங்களை வைத்திருந்த சில ஆட்கள் இவளை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தனர். முதுகில் வைத்திருந்த ஆயுதங்களோடு வந்து கொண்டிருந்தவர்கள் மிலிட்டரி உடையில் இல்லை. அவர்களின் நடவடிக்கைகள் கூட ராணுவ வீரர்கள் உடையது போல் இல்லை.
அவந்திகாவின் கண்கள் கருத்தன. அவளுள் ஏதோ தப்பான உணர்வு. அதோடு காங்கோ மாதிரியான நாட்டில் எந்த மனிதர்களையும் அவ்வளவு எளிதாக நம்பிவிட வேற முடியாது. அவந்திகாவின் கணிப்பு சரி என்பது போல்தான் அதற்கு பின்னான நிகழ்வுகளும் நடந்தது. டேய், இவ இன்னும் உயிரோட இருக்காடா? அவந்திகாவிற்கு முன் வந்து நின்றவன் அவனது ஆட்களிடம் அவர்களது மொழியில் பேசினான். உடலில் அடிபட்டு கிடப்பவளுக்கு முதல் உதவி செய்ய எண்ணம் வரவில்லை போலும் அவர்களுக்கு. ஓஹோ, ஏசியன் பொன்னாட்டம் இருக்காளே, ஈஸ்டர்ன் பியூட்டிங்க ரொம்ப அழகு என்றான் அவளை ரசித்தபடி. அந்த பிளேன் வெடிச்ச சத்தம் கேட்டுச்சுல, அதுல இருந்து விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன் என்றவன் அவளது உடலை ஆராய்ந்தபடி, காயம் எல்லாம் ரொம்ப பெருசாவும் தெரியல, இவளால நமக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகும், அதனால மிலிட்டரி வரத்துக்கு முன்னாடி இவளை பேக் பண்ணுங்க என்றான். அவன் சொல்லி முடித்த நேரம் அவளை தூக்கி அவர்கள் வந்திருந்த காரில் போட்டுக்கொண்டு கார் விரைய ஆரம்பித்தது. அவர்கள் மீண்டும் மீண்டும் இவளிடம் ஏதோ கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். அவர்களின் பாஷை புரியாததால் அவள் எதற்கும் பதில் சொல்லவில்லை. அவளின் நிதானத்தையும் தெளிவான முகத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டவர்கள், இவ எப்படிடா நம்மள பார்த்து பயப்படாம வரா என்று கேட்டான் ஒருத்தன். அதற்கு சத்தமாக சிரித்த இன்னொருத்தன், ஒருவேளை நாம இவளை காப்பாத்த வந்திருக்கோம்னு நினைச்சிட்டாலோ என்னமோ என்றான். சரியா சொன்னடா, இரு அப்படின்னா இவ ஏன் நம்மள பார்த்து கொஞ்சம் சிரிக்க கூட மாட்றா என்று கேட்டான். டே, அவ இன்னும் ஷாக்ல இருப்பாடா என்றான் இன்னொருத்தன் சிரித்துக்கொண்டே. அதை கேட்டு அவந்திகாவின் தாடியை பிடித்து தன்னிடம் திருப்பியவன், ரொம்ப நல்லா இருக்கால, இப்பவே இவ்ள அனுபவிக்கணும் போல ஆசையா இருக்குடா என்று அவன் சொல்ல, டே ஒழுங்கா லைன்ல வாடா, நான் தான் ஃபர்ஸ்ட் என்றான் இன்னொருத்தன். டே, போன தடவை நீ தாண்டா முதல்ல அனுபவிச்ச, இந்த தடவை நான் தாண்டா முதல்ல என்றான் இன்னொருத்தன். டே, முதல்ல சண்டை போடுறத நிறுத்துங்கடா, எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று ஒருவன் அடக்க அங்கே எல்லோரிடம் இருந்தும் பெரிய சிரிப்பு வெடித்து விழுந்தது. அவந்திகா சுருங்கிய கண்களோடு அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அவர்களின் பாஷை புரியவில்லை என்றாலும் அவர்கள் ஆபத்தானவர்கள் என்று புரிந்து கொண்டவள் அவர்களுக்கான திட்டத்தை மனதில் செதுக்க ஆரம்பித்தாள். ஒரு மாதிரியான கீழ் ஜென்மங்களை அவள் என்றும் மனித பிறவியாக கூட மதிக்க மாட்டாள். அவர்கள் பேசும் மொழி புரியாமல் போனால் என்ன, அவர்கள் பேசும் மாடுலேஷனிலும் இடையில் அடிப்படும் ஆங்கில வார்த்தைகளும் அதில் வெளிவந்த உணர்ச்சிகளையும் வைத்து கூட புரிந்து கொள்ள முடியாதவள் இல்லை அவந்திகா. இவர்கள் போல ஆட்களுக்கு பயந்து சாகும் பெண்ணும் இல்லை இவள். அவர்களின் கதி மிக மோசமாக போகிறது என்பது என்னவோ திண்ணம். ஆனால் அது மிக மிக விரைவாகவே நடக்க போகிறது என்று நிச்சயம் அவந்திகா எதிர்பார்த்திருக்க மாட்டாள். இரவே வந்துவிட்டது. ஆனால் கார் இன்னும் போய்கொண்டே தான் இருந்தது. சிறிது நேரத்தில் ஒரு வழியாக அவர்களின் இடம் வந்தது. அங்கு ஒரு 20-30 போல ஆண்கள் இருந்தன. அவர்கள் ஒரு பெண்ணை அழைத்து வருவதை பார்த்தவர்களுக்கு ஆனந்தம் தாங்கவில்லை. அவர்களுள் உருண்டையாய் அகலமாய் இருந்த தலைவன் அவந்திகாவை தனது பார்வையால் இன்ச்சாக அளந்துவிட்டு திருப்தியாக தலையசைத்தான். இந்த மாதிரி ஈஸ்டர்ன் பியூட்டிஸ்க்கெல்லாம் இப்ப மவுசு ஜாஸ்தி. நாளைக்கு இவளை ஏடத்துல விடுங்க. இந்த தடவை ஒரு சரியான ஆளை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. வெல் டன் கைஸ் என்று அவர் அவர்களது மொழியில் சொல்ல, வரும் வழியிலேயே அவந்திகாவை விழுங்கி விடுவதை போல பார்த்து கொண்டு வந்த ஒரு ஒல்லி மனிதன், பாஸ் அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு தடவை என்று இழுக்க, நோ, அந்த பொண்ணோட உடம்பு ரொம்ப பலவீனமா தெரியுது, ஆனா சரி பரவாயில்ல அனுபவிங்க என்று அந்த மிருகன் அனுமதி வழங்க, அனுமதியை பெற்றுவிட்ட மிருகங்களுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. தேங்க்யூ பாஸ் என்று பல் இடிக்க வேறு செய்தன. அதன் பிறகு அவந்திகா அம்மிருகங்களால் ஒரு அறைக்கு அழைத்து செல்லப்பட்டு ஒரு மூலையில் தள்ளிவிடப்பட்டாள். இவளை தள்ளிவிட்ட மிருகங்கள் ஏற்கனவே அங்கு இருந்த மற்ற பெண்கள் மேல் பாய்ந்தன. அந்த அறையில் இருந்த பெண்கள் எல்லோரும் அந்த மிருகங்களின் பாய்ச்சலினால் கத்தி கூப்பாடு போட ஆரம்பித்து இருந்தன. இதை எதிர்பார்க்காத அந்த மிருகங்கள் முதலில் அவர்களின் தள்ளலில் சற்று அவர்களை விட்டு நகர்ந்தாலும் அந்த மிருகங்களின் புன்னகை இன்னும் அதிகமாகத்தான் ஆகியதே தவிர குறைந்த பாடில்லை. மீண்டும் அந்த மிருகங்கள் இந்த முறை மிகவும் வலிமையோடு பாய அங்கு இருந்த பெண்களின் அகோர கத்தல்கள் அந்த அறையை நிறைக்க ஆரம்பித்தன. அந்த மனித உருவத்தில் இருக்கும் மிருகங்களின் சிரிப்பு சத்தம், அதுகளிடம் சிக்கிக் கொண்டிருந்த அப்பெண்களின் சாபங்களும் சம அளவில் இருந்தன. எத்தனைக்கு எத்தனை அந்த பெண்கள் அந்த மிருகங்களிடம் போராடினார்களோ அத்தனைக்கு அத்தனை உண்மையிலுமே நாங்கள் மனிதர்கள் அல்ல, மிருகங்கள் என்று சொல்லும் அளவிற்கு நடந்து கொண்டன மனித உருவில் இருந்த அந்த மிருகங்கள். தடுக்கும் பெண்களை சுவற்றில் சாய்த்து அடித்தபடி அந்த பெண்களின் கண்ணுகளை பதம் பார்ப்பது என முழுமையான அரக்கர்களாகவே அவர்கள் எல்லோரும் மாறிக்கொண்டிருக்க, அந்த அரக்கர்களின் ஒருவன் வந்து அவந்திகாவின் மீது பாய்ந்தான்.
இவன் வருவதை பார்த்துவிட்ட அவந்திகா தனது முழு பலத்தையும் சேர்த்து அவனை ஓங்கி வயிற்றிலேயே மிதித்தாள். அவன் சென்று கீழே விழுந்தான். மீண்டும் கோபத்துடன் எழுந்து வந்தவன் கேட்க சகிக்காத வசவு வார்த்தைகளால் அவந்திகாவை திட்டியபடி அவளது கை கால்களை இறுக்கி அவளது உடல் மேல் படர ஆரம்பித்தான். அவள் அவனுக்கு இணங்காததால் அவளது கன்னத்தில் மாறி மாறி அறை விழுந்து கொண்டே இருக்க, அந்த நேரம் ஒரு ஆணின் அகோர கத்தல் அந்த அறை முழுவதும் நிரம்பியது. இத்தனை நேரம் கேட்டுக்கொண்டிருந்த பெண்களின் அலறலுக்கு மத்தியிலும் ஒரு ஆணின் அலறல் கேட்க எல்லோரும் அதிர்ச்சியாகி குரல் வந்த இடத்தை நோக்கி திரும்பினர். அங்கே ஒரு ஆசிய பெண் தனது கையில் பிளேடோடு நின்று கொண்டிருந்தாள். அவளது கையில் இருந்த அந்த பிளேட் அவளை அடைய நினைத்து பாய்ந்திருந்த மனிதனின் கழுத்தில் ஆழமாக கிழித்து விட்டிருக்க, அவனது கழுத்தில் இருந்த ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவனது கண்கள் நம்பிக்கையின்மையில் விரிந்து இருந்தன. இவ்வளவு மோசமாகவும் அடிதடியாகவும் அந்த பெண் நடந்து கொள்வாள் என்று அவன் எதிர்பார்த்து இருக்கவில்லை போலும். மிகவும் வேகமாக செயல்பட்டிருந்தாள் அவள். அவனை தற்காத்துக் கொள்ளும் அளவிற்கு கூட அவனுக்கு நேரம் கிடைத்து இருக்கவில்லை. அவனது இதயத்திற்கு செல்லும் ஒரு நரம்பு வெட்டப்பட்டிருக்க, அடுத்த நிமிடம் அவன் தரையில் விழுந்தான். விழுந்தவனின் உயிர் மூச்சு பரலோகம் போயிருந்தது என்பது பின் குறிப்பு. இதை பார்த்த மற்ற ஆண்கள் எல்லோரும் அவளை கொல்லுங்கடா என்றபடி அவர்களது துப்பாக்கியை வெளியில் எடுக்க, அந்த ஆசிய பெண் தனிச்சையாக பின்னால் நகர்ந்தாள். அவளது வன்மம் சுமந்த இரு விழிகளும் அவளுக்கு முன் இருந்த ஆண்களை கண்களாலேயே பொசுக்க முயற்சி செய்து கொண்டிருக்க, அந்த நொடி வெளியில் இருந்து துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது. அது அங்கிருந்த ஆண்களுக்கு மற்றொரு அதிர்ச்சியாக அமைய, அவர்கள் அதில் இருந்து வெளிவரும் முன்பே படபடவென சுடப்படும் துப்பாக்கி சத்தம் தொடர்ந்து கேட்க ஆரம்பித்தது. உள்ளே இருந்தவர்களுக்கு, கைஸ், we are under attack. வெளியில் இருந்து அவர்களது மொழியில் கத்தினான் ஒருவன். இதை கேட்டதும் அந்த ஆண்களின் முகம் அதிர்ச்சியில் வெளிர, அவர்கள் எல்லோரும் பெண்களை மறந்துவிட்டு வெளியே போக சென்றனர். அவர்களில் இறுதியாக இருந்தவன் மட்டும் அந்த ஆசிய பெண்ணை பார்த்தபடி நின்றான். அவனது கையில் இருந்த துப்பாக்கி அவளின் நெற்றியை குறிவைத்திருக்க, இதை சற்றும் எதிர்பார்த்து இருக்காத அந்த பெண் ஒரு வினாடி சிலையாகிவிட, அந்த கேப்பை பயன்படுத்தி கொண்டு முகத்தில் புன்னகையோடு ட்ரிகரை அழுத்த போனவன் அவந்திகாவால் பின்னால் இருந்து தாக்கப்பட்டான். அதில் தனது அதிர்ச்சியில் இருந்து வெளிவந்த அந்த ஆசிய பெண்ணும் தனக்கு முன் நின்று இருந்தவனை போட்டு வெளுக்க ஆரம்பித்தாள். ஏய், உங்க 2 பேரையும் என்ன பண்ண போறேன் பாருங்க, பொட்ட நாய்களா என்று கத்தினான். அவந்திகாவினாலும் அந்த ஆசிய பெண்ணாலும் தாக்கப்பட்ட அந்த பெண், நீ தாண்டா இன்னைக்கு சாக போற என்றபடி ஓங்கி அவனுக்கு ஒரு குத்தை பரிசளித்தாள் அந்த ஆசிய பெண். ஆனால் அவன் திரும்பி அடித்த பொழுது இயற்கையாகவே ஆணை விட பலம் குறைவான அந்த பெண்ணின் உடலால் அதை தாங்க முடியவில்லை. அவள் சில வினாடிகள் தடுமாற, அதை பயன்படுத்தி கீழே விழுந்து கிடந்த தனது துப்பாக்கியை எடுக்க முயன்றவனின் கண்களுக்கு அவனது துப்பாக்கியை வேறு 2 கைகள் எடுப்பதை பார்த்து விழுக்கென எழுந்து நின்றான். அந்த நேரம் சரியாக அவனது நெற்றி பொட்டிற்கு குறிவைத்து நின்றிருந்தாள் அவந்திகா சிதம்பரநாதன். அவளது கண்கள் அழுத்தமாக அவன் மேல் பதிய, சரணடைவது போல் கைகளை வானை நோக்கி உயர்த்தியவன், ஏ டோன்ட் ஆக்ட் கிரேசி, துப்பாக்கிய கீழே போடு என்று அவனது தாய்மொழியில் கத்த, அவனது கண்களோ அவந்திகாவின் கைகளில் இருக்கும் அவனது துப்பாக்கிக்கு குறிவைத்துக் கொண்டிருந்தது. ஷூட் ஹிம், ஆங்கிலத்தில் கத்தினாள் அந்த ஆசிய பெண். அப்பொழுது ஒரு கலக்கம் அந்த மனிதனின் கண்களில் மின்னி மறைய, அவந்திகாவை பார்த்து மெலிதாக சிரித்தவன், பாருமா, கொல்றது தப்பு, எங்க அந்த துப்பாக்கியை என்கிட்ட கூட, நான் அதை பத்திரமா என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவந்திகாவின் கையில் இருந்த துப்பாக்கியின் குண்டு சரியாக அந்த ஆடவனின் இதயத்திற்கு நேராக பாய்ந்தது. அவனது நெஞ்சம் பிளந்து ரத்தத்தில் மிதக்க, அந்த அறையில் இருந்த மற்ற பெண்கள் எல்லோரும் அதிர்ச்சியில் மிதக்க ஆரம்பித்து இருந்தனர். இப்படி திடுதுப்பென அவந்திகா அவனை சுடுவாள் என்று அவர்கள் எதிர்பார்த்து இருக்கவில்லை போலும். அவந்திகாவிற்கு துப்பாக்கியை செயல்படுத்தும் விதம் தெரிந்திருப்பதை பார்த்த அந்த ஆசிய பெண்ணிற்கு ஏனோ அவந்திகா மற்ற சாதாரண பெண்களில் ஒருத்தி போல் தெரியவில்லை. இவர்களை எல்லாம் விட அதிர்ச்சியாகி நின்றவன் என்றால் நெஞ்சில் குருதி பொங்க நின்று கொண்டிருந்த அம்மனிதன்தான். உயிர் போக போகும் நிலையில் கூட இதுவரையும் பெண்களை குப்பையாக கூட மதிக்காத அவன் ஒரு பெண்ணின் கையாலையா சாக வேண்டும் என்ற வாசகம்தான். என்ன மனிதர்களோ போங்கள். அவன் அவந்திகாவை பார்த்து உறுத்து விழித்தபடி யூ என்று கத்த, அவளது முகம் இன்னும் சாந்த நிலை விட்டு அகலவே இல்லை. உண்மைய சொன்னா என் கையால சாகிற முதல் மனிதன் நீதாங்கிறதுனால கண்டிப்பா நீ பெருமைப்படணும் என்று வியாக்கியானம் வேறு பேசியபடி மீண்டும் ஒரு முறை அவனை நோக்கி சுட்டாள். நைஸ் ஷாட் என்றாள் இவளை நோக்கி வந்த அந்த ஆசிய பெண்.
அவந்திகா தலை அசைத்தபடி அங்கு இருந்த மற்ற பெண்களின் மீது பார்வையை சுழல விட்டாள். இதுதான் நாம எஸ்கேப் ஆகிறதுக்கான பர்ஃபெக்ட் டைம். உயிர் மேல ஆசை இருந்தா என் கூட வாங்க என்று ஆங்கிலத்தில் மொழிந்தாள். யார் அட்டாக் செய்தார்கள் என்று தெரியாவிட்டாலும் அந்த இடத்தின் பேஸ் கிரவுண்டில் துப்பாக்கிகள் சுடும் சத்தமும் காலடி சத்தங்களும் இன்னும் கேட்டுக்கொண்டே இருந்தன. அவந்திகாவும் அந்த ஆசிய பெண்ணும் சேர்ந்து யாரும் இல்லாத ஒரு வழியை நன்றாக கண்காணித்து விட்டு அந்த வழியே தப்பி சென்று விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் நோக்கி அளவில் பெரிய ஒரு மனிதன் ஓடி வந்து கொண்டிருந்தான். அவந்திகாவின் கைகள் எச்சரிக்கை உணர்வோடு அவளது துப்பாக்கியை உயர்த்த போக அவளை தடுத்த அந்த ஆசிய பெண், அவன் என்னோட ஃப்ரெண்ட் தான் என்றான் அவந்திகாவிடம். இனி வரும் உரையாடல்கள் ஆங்கிலத்திலும் மற்றும் கதாபாத்திரங்கள் இருக்கும் நாட்டை பொறுத்தும் மாறுபடுவதால் நாம் எல்லாவற்றையும் தமிழிலேயே பார்ப்போம். எத்தனை முறைதான் எந்த மொழி பேசுகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பது. எழுதும் எனக்கும் சிரமம், கேட்கும் உங்களுக்கும் சலிப்பு மேலோங்கும். சரி, கதைக்கு வருவோம். அந்த மனிதனை நோக்கி விரைந்த அந்த ஆசிய பெண் அவனது கையை பிடித்து கொண்டபடி உற்சாகமாக, உல்ஃப், நம்ம குரூப் தான் என்னை காப்பாத்த இங்க வந்திருக்கா என்றபடி கேட்டான். ஆமா அலித்ரா, நீ நல்லா இருக்கதானே என்று கேட்டான் அந்த உல்ஃப் எனப்பட்டவன். நான் நல்லாதான் இருக்கேன். அந்த ஆளுங்க எல்லாம் மறுபடியும் வரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் இந்த இடத்தை விட்டு கிளம்பி ஆகணும், பரபரத்தாள் அலித்ரா. அவளை பார்த்து வெயிட் என்றவன் அவளுக்கு பின் இருந்த பெண்களை பார்த்தவன், நம்ம எல்லாரும்னா இவங்க எல்லாரையும் நம்ம கூட கூட்டிட்டு போறோமா என்று கேட்டான். அந்த ஆளுங்க இவங்க எல்லாரையும் கேப்சர் பண்ணி இங்க கொண்டு வந்து அடைச்சிட்டானுங்க, அதனால நம்ம அவங்களையும் தான் கூட்டிட்டு போகணும் என்றாள் அலித்ரா. வாய்ப்பே இல்ல அலி, ஒரேடியாக மறுத்தான் உல்ஃப். இவங்க இங்க பெரிய குரூப்பே இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஆளுங்க வேற பேஸ்மெண்ட்ல உன்னை காப்பாத்த வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ்ளோ பேரை நம்ம கூட கூட்டிட்டு போனா நம்ம எதிரிங்களுக்கு ஈஸியான டார்கெட் ஆகிடுவோம். அதுவும் பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு சண்டை கூட போட முடியாது என்று உல்ஃப் கூற அலித்ராவின் முகம் விழுந்து விட்டது. உல்ஃப் இன்னும் தொடர்ந்து கொண்டிருந்தான். அலி, இங்க பாரு, நாங்க 3 பேரும் உன்னை காப்பாத்த மட்டும்தான் இங்க வந்தோம். என்னால உன்னை மட்டும்தான் காப்பாத்த முடியும், இல்லனா எல்லாரும் சேர்ந்து சாக வேண்டியதுதான் என்று கடுமையாக கூறினான் உல்ஃப். ஆனா என்றபடி பின்னால் திரும்பி அங்கே நின்று கொண்டிருந்த பெண்களின் பயந்த முகத்தை பார்த்தவளுக்கு அவர்களை இப்படியே அம்போவென விட்டுவிட்டு போக மனது வரவில்லை. இதை பார்த்து பல்லை கடித்த உல்ஃப், நீங்க எல்லாரும் நீங்களே தான் தப்பிச்சுக்கணும். ஆனா நீங்க தப்பிக்க நினைச்சாலும் அதுவும் உங்களை சாவோட வாசல தான் கொண்டு போய் நிறுத்தும் என்று யதார்த்தம் பேசினான் உல்ஃப். இல்ல, நாங்க இந்த இடத்தை விட்டு போகணும். ஏழத்துல வேலைக்கு போக எங்களுக்கு விருப்பம் இல்ல, கத்தினாள் ஒரு பெண். அவளை தொடர்ந்து சங்கிலி தொடர் போல் எல்லா பெண்களும் அதையே சொல்லினர். இதை கேட்ட உல்ஃபின் முகம் சுருங்கியது. அவனது முகத்தில் ஆற்றாமை உணர்வு மிகவும் நன்றாகவே தெரிந்தது. ஐ எம் சாரி, உங்க எல்லாரோட பாதுகாப்புக்கும் என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா என்னோட உயிருக்கு எப்போ ஆபத்து வரும்னே எனக்கு தெரியாது என்றான் சிரித்து போன குரலில். அப்போ நாங்களே தப்பிச்சுக்கிறோம், அதுல உயிர் போனாலும் சரி இருந்தாலும் சரி என்றபடி ஒரு பெண் முன்னேற அவளை தடுத்தாள் அவந்திகா. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, எல்லா ஆளுங்களையும் கொன்னுட்டு தான் நம்ம இங்க இருந்து கிளம்பணும் என்றாள். அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று எல்லாம் பெண்களுக்கு புரியாமல் விழிக்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சப்போர்ட்டுக்கு ஆளுங்க இருந்தா இங்க இருக்கிற எல்லாரையும் உங்களால கொல்ல முடியுமா? உல்ஃபை பார்த்து கேட்டாள் அவந்திகா. உல்ஃப், இவதான் என்னோட உயிரை காப்பாத்தினா என்று எடுத்து கொடுத்தாள் அலித்ரா. அதில் ஆச்சரியப்பட்டவன், கண்டிப்பா முடியும். இங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் எங்களுக்கு ஈடானவங்களே இல்ல, எங்க கூட இன்னும் கொஞ்சம் ஆள் பலம் இருந்தா கூட போதும் என்றான் உல்ஃப். அதற்கு தலை அசைத்த அவந்திகா அவர்கள் நின்று கொண்டிருந்த இடத்தில் எதிரில் இருந்த சர்வேலன்ஸ் அறையை பார்த்துவிட்டு அதை நோக்கி நடை போட்டபடி, அப்போ என்ன ஃபாலோ பண்ணி வாங்க, இது கண்டிப்பா நம்மளுக்கு சாதகமா நடக்கும் என்றாள். என்ன பண்ண போறா என்று கேட்டபடி அவளின் பின்னால் ஓடி வந்த அலித்ரா கூடவே உல்ஃபையும் சேர்த்து இழுத்து வர மறக்கவில்லை. அவர்கள் மூவரும் சர்வேலன்ஸ் அறையை அடைந்த நொடி அந்த அறையின் கதவை இழுத்து சாத்திய உல்ஃப், என்ன பண்ற நீ, மாட்னா செத்தோம் என்றான் அவந்திகாவை பார்த்து. அவனது கேள்வியை கண்டு கொள்ளாத அவந்திகா அங்கு இருந்த ஒரு சேரில் அமர்ந்தபடி அவர்களுக்கு முன் இருந்த கணினியை இயக்க ஆரம்பித்தாள். என்ன பண்ற நீ என்று அலித்ரா கேட்க அவந்திகாவின் விரல்கள் கீபோர்டின் புத்தான்களை பதம் பார்க்க ஆரம்பித்து இருந்தன. திரையை விட்டு கண்களை அகற்றாதவள், உங்க காதுல ஒரு இயர் மைக் மாட்டி இருக்கீங்களா என்று கேட்டாள். அவள் கேட்டது புரிய அலித்ராவும் உல்ஃபும் ஒரு வினாடி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆமா, ஆனா ஏன் கேட்ட என்று கேட்டான் உல்ஃப் தனது காதில் இருந்த இயர் மைக்கை விரல்களால் அழுத்தியபடி.
என்னால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எதிரிங்க இருக்கிற லொகேஷனை சொல்ல முடியும் என்று அவள் சொல்லி முடிக்கும் பொழுது அவளுக்கு முன் இருந்த கணினி திரையில் சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ் இருந்தது. பேஸ்மெண்டில் இருக்கும் மற்ற ஆண்களோடு சேர்ந்து நண்பர்களையும் அலித்ராவாலும் உல்ஃபாலும் பிரித்தறிய முடிந்தது. அங்கு ஒரு போர்க்களமே நடந்து கொண்டிருந்தது. எல்லோரும் பதுங்கி பதுங்கி தங்களது எதிரிகளுக்கு குறிவைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து உல்ஃபுக்கு அவந்திகா சொன்னதின் அர்த்தம் இப்பொழுது புரிந்தது. அவர்களின் எதிரிகள் எங்கு பதுங்கி இருக்கிறார்கள் என பதுங்கி இருந்து போராடி கொண்டிருக்கும் இவனின் நண்பர்களுக்கு சண்டையிட உதவியாக இருக்கும். அதைத்தான் அவந்திகாவும் சொல்லி இருக்கிறாள். இவன் உடனேயே தனது காதில் இருக்கும் இயர் மைக்கின் வழி எதிரி எங்கு இருக்கிறான் என்று தனது நண்பர்களுக்கு சொல்ல சொல்ல இப்பொழுதே அவர்களின் பாதி எதிரிகளின் உயிர் பரலோகம் போயிருந்தது. அடுத்த வேலையாக அவந்திகா இப்பொழுது அவள் அமர்ந்திருந்த கணினிக்கு அருகில் இருந்த கணினியில் வேலை செய்ய ஆரம்பித்தாள். அந்த சர்வேலன்ஸ் அறையில் மொத்தமே 2 கணினிகள் மட்டுமே இருந்தன. இதில் வேலை செய்து கொண்டிருந்த 2 நபர்களும் சண்டையில் பங்கெடுக்க சென்று விட்டனர். அதனால் அந்த அறையில் இவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜில் கூட பேஸ்மெண்டில் இருக்கும் நிறைய இடங்கள் தெரியவில்லை. இதில் இருந்தே இங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கும் இருவருக்கும் சர்வேலன்ஸ் வீடியோக்களை எப்படி பயன்படுத்துவது என்று கூட தெரியவில்லை என்று அவந்திகாவிற்கு மிக நன்றாக புரிந்தது. இப்பொழுது கூட இந்த சர்வேலன்ஸ் அறையில் இருந்தே அவர்கள் நிறைய வேலைகளை பண்ணியிருக்கலாம். ஆனால் கடவுள் அவளுக்கு கொடுத்த வாய்ப்பு என்று நினைத்துக் கொண்டாள் அவந்திகா. பேஸ்மெண்ட் முழுக்கவே சர்வேலன்ஸ் கேமரா பொருத்தப்பட்டிருப்பதால் இவளுக்கு அது பெரு உதவியாக இருந்தது. அதனால் 2வது கம்ப்யூட்டரில் மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவள் தேடிக் கொண்டிருந்தது கண்ணில் பட்டது. இது வெப்பன் ஸ்டோர் பண்ணிருக்க ரூம் தானே என்றாள் அலித்ரா. தலையை அசைத்த அவந்திகா, இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்றாள் அவந்திகா. கண்டிப்பா அங்க இன்னும் நிறைய வெடிப்பொருட்கள் கூட இருக்கலாம்ல, நான் போய் அதை பாக்குறேன் என்று அலித்ரா உற்சாகத்தோடு கூற, இல்ல அலித்ரா, நீ இங்க இருந்து எல்லாருக்கும் கமாண்ட் கொடு என்று சொன்ன வுல்ஃப் தனது காதில் இருந்த மைக்கை எடுத்து அலித்ராவிடம் கொடுத்துவிட்டு ஆயுத கிடங்கு இருக்கும் இடம் நோக்கி ஓடினான். அலித்ரா தனது நண்பர்களுக்கு எதிரியின் இருப்பை எடுத்து கொடுத்து கொண்டிருக்க அவந்திகா ஒரே நேரத்தில் 2 கணினிகளிலும் வேலை செய்து கொண்டிருந்தாள். அலித்ராவும் அவளின் குரூப்பை சேர்ந்த முக்கிய நபர்களுள் ஒருத்தி என்பதால் அவளது கட்டளைகளை மறுக்காமல் பின்பற்றினர் அவளது குரூப்பை சேர்ந்தவர்கள். ஆனால் அவந்திகா போன்ற ஒரு அந்நியரிடம் ஒத்து போக முடிந்ததுதான் அவளுக்கு ஆச்சரியம் அளித்த விஷயம். இருவரும் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்க அவந்திகா சொல்லிய இடத்திற்கு வந்து சேர்ந்தான் வுல்ஃப். அங்கு நிறைய ஆயுதங்கள் இருந்தன. ஆனால் எல்லாம் பழமையில் ஊறியவை. ஒன்று கூட அட்வான்ஸான ஒன்றாக இல்லை. அதே நேரத்தில் அலித்ரா சொன்னது போல் அங்கு நிறைய வெடிகுண்டுகளும் இருந்தன. அதுதான் அவர்களுக்கு பொக்கிஷமாக கண்ணுக்கு தெரிந்தது. இரும்பு கதவிற்கு பின் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருக்க அதை பலம் கொண்டு தள்ளி திறந்தவன் போதுமான அளவு அவனது பேக்கில் சேர்த்து கொண்டான். இதை திரை வழி பார்த்த அலித்ரா, செம்ம, அங்க வெடிகுண்டு கூட இருந்திருக்கு என்று குதித்தாள். அந்த நிமிடம் தனது துப்பாக்கியை பேண்ட் பாக்கெட்டினுள் இருந்து வெளியே எடுத்த அவந்திகா, யாரோ வராங்க என்றாள் அலித்ராவிடம் ரகசிய குரலில். திரையில் ஒரு ஆண் சர்வேலன்ஸ் அறையை நோக்கி வருவது தெரிந்தது. ஏதோ தவறாக நடந்து கொண்டிருப்பதை யூகித்துதான் அவன் வந்து கொண்டிருப்பான் போலும். அவந்திகாவின் கைகளில் இருந்த துப்பாக்கியை பறித்து கொண்ட அலித்ரா, பர்ஃபெக்ட், எனக்கு எந்த ஆக்ஷன் சீனும் கிடைக்கலன்னு இவ்ளோ நேரமா ஏங்கிட்டு இருந்தேன் என்றவள் அவந்திகாவிடம் தான் அணிந்து இருந்த இயர் மைக்கை கழட்டி கொடுத்துவிட்டு வருகிறவனை வேட்டையாட முன்னேறினாள். இவ்வளவு நேரம் அலித்ரா தனது ஆட்களிடம் அந்த இயர் மைக் வழியாக பேசிக் கொண்டிருந்தாள். இப்பொழுது அவந்திகா பேசவும் அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. இவளை நோக்கி அந்த வெளியால் வந்து கொண்டிருக்க அதையெல்லாம் அவள் கண்டு கொண்டது போல் தெரியவில்லை. அவள் கமெண்ட் கொடுக்கும் அவளது வேளையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தாள். உள்ளே வந்து கொண்டிருந்தவனுக்கு அவந்திகாவின் குரல் கேட்டுவிட அவன் உள்ளே வந்து அவந்திகாவை நோக்கி தனது துப்பாக்கியால் குறிவைத்தான். ஆனால் அவன் சுடும் முன் இவ்வளவு நேரம் மறைந்து இருந்த அலித்ரா படாரென வெளிவந்து அவனது வயிற்றில் ஓங்கி ஒரு உதை உதைத்ததோடு நிறுத்தாமல் அவனை நோக்கி சுட்டுக் கொண்டு இருந்தாள். மொத்தம் 3 குண்டுகள் அலித்ராவின் கைகளில் இருந்து துப்பாக்கியில் இருந்து அந்த ஆண் உடலில் பாய்ந்து இருக்க அவனது உடல் அசைவதை கூட நிறுத்திய பின் தான் சுடுவதை நிறுத்தினாள் அலித்ரா. அவன் செத்தது உறுதியானவுடன் ஐயோ ஓகே என்றபடி அவந்திகா பக்கம் திரும்பிய அலித்ரா ஆச்சரியப்பட்டு போனாள்.
அவந்திகாவிடம் இங்கு ஒரு கொலை நடந்ததற்கான இந்த பரபரப்பும் பதட்டமும் ஏன் ஒரு மிளர்ச்சி கூட தெரியவில்லை. சாந்தமே உருவாக அவளது வேலையை அவள் செய்து கொண்டிருந்தாள். அவளது இந்நிலையை பார்த்த அலித்ரா உண்மையாலுமே அவந்திகாவின் பால் ஈர்க்கப்பட்டாள். உண்மையை சொல்ல போனால் அலித்ராவை விட அவந்திகா மிகவும் நன்றாக கமாண்ட்ஸ் கொடுத்து கொண்டிருந்தாள். அதோடு நிறுத்தாமல் எத்தனை ஆட்கள் வருகிறார்கள், அவர்களை எப்படியெல்லாம் வீழ்த்தலாம் என்று வழிமுறைகளை கூட சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாள். அதையெல்லாம் தாண்டி அவந்திகா எதிரி எப்படியெல்லாம் பாயக்கூடும் என்று கூட கணித்து சொன்னாள். அவளின் கணிப்பில் இருந்த நுணுக்கம் உல்ஃபோடு சேர்ந்து அவளது கணிப்புகளை கேட்டுக்கொண்டிருந்த எல்லோரையுமே ஆச்சரியப்படுத்தியது. ஏற்கனவே இந்த மாதிரியான சண்டை பயிற்சிகளில் தேறியிருந்த அலித்ராவின் நண்பர்கள் அவந்திகாவின் சரியான கணிப்புகளும் சேர்ந்து கொள்ள வெற்றிகள் அவர்கள் பக்கம் சொந்தமாக ஆயத்தமாகி கொண்டிருந்தது. அதுலயும் உல்ஃப் சும்மாவே எதிரிகளை விளாசி தாக்குபவன் தான். அப்படி இருக்க கையில் வெடிகுண்டு வேறு சேர்த்து கொள்ள சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது என்று மீன் போடும் அளவிற்கு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். இவன் ஒரே ஆள் மட்டுமே அங்கே வெடிகுண்டுகளை வைத்திருக்க இவன் அவற்றையே வீசிய வீச்சில் எதிரிகள் எல்லாம் மடிந்து போக ஆரம்பித்தனர். ஒரு வழியாக சிறிது நேரத்தில் பேஸ்மெண்டில் நடந்து கொண்டிருந்த சண்டை முடிவுக்கு வர வெற்றி அலித்ரா அணியின் பக்கமே. அதுவும் எதிரிகள் ஒருத்தர் கூட தப்பிக்காத மாபெரும் வெற்றி இவர்களிடம். எல்லோருக்கும் சந்தோஷம் தாங்கவில்லை. அதிலும் மிகவும் சந்தோஷப்பட்டு போனவர்கள் சிறை வைக்கப்பட்டு இருந்த அப்பெண்கள்தான். அவர்களிடம் சென்ற அலித்ரா, வெளியே ஒரு கார் நிக்குது, ஸ்டோர் ரூம்ல நிறைய வெப்பன்ஸ் இருக்கு, அதுல இருந்து உங்களுக்கு தேவையான அளவு வெப்பன்ஸை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா இங்கிருந்து கிளம்புங்க என்றாள் ஆர்ப்பாட்டமாக. எல்லா பெண்களும் ஆனந்த கண்ணீரோடு நன்றி தெரிவித்துவிட்டு அலித்ரா சொன்னது போல் சில ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வெளியே நின்று கொண்டிருந்த ஜீப்பில் கிளம்பி சென்றுவிட அலித்ராவின் நண்பர்கள் பேஸ்மெண்டை விட்டு வெளியே வந்தார்கள். வந்த 4 பேர்களில் ஜான் எனப்பட்டவன், எங்கப்பா நம்ம ஹீரோயின் என்று கேட்டான். அவன் இன்னும் அவந்திகாவை பார்த்திருக்கவில்லை என்றாலும் அவளது ஆற்றலினால் வெகுவாக ஈர்க்கப்பட்டிருந்தான். அவந்திகாவின் உதவி இல்லாமல் எவ்வளவு சீக்கிரமாகவும் சுலபமாகவும் இந்த சண்டை இவர்களின் பக்கம் வெற்றியாக முடிந்திருக்குமா என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை மட்டும்தான். அதனால் ஜானை பொறுத்தவரையில் அவந்திகா அவனது மனதில் ஒரு ஹீரோவாகவே பதிந்தாள். அவ இன்னும் சர்வைலன்ஸ் ரூம்ல தான் இருக்கா என்று அலித்ரா சொன்ன நேரம் அவந்திகா அந்த ரூமை விட்டு வெளியே வந்தாள். அவளை பார்த்த அலித்ரா, இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த என்று கேட்டாள். அங்க இருந்த இன்டர்னல் சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிட்டு இருந்தேன் என்றாள் அவந்திகா. அவர்களுக்கு அவந்திகா என்ன சொல்ல வருகிறாள் என்று புரிந்தது. வெற்றி அவர்கள் பக்கம் வந்துவிட்டாலும் கணினியில் இருக்கும் வீடியோ காட்சிகள் நாளைக்கே இவர்களுக்கு எதிரான ஆதாரமாக கூடும். அதனால் அதை மூடி மறைக்கும் வேலையை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறாள் அவந்திகா. வெல்டான், உண்மைய சொல்லணும்னா நீ எங்க அலித்ராவை விட இன்டெலிஜென்டா இருக்க என்றான் அந்த 4 ஒருத்தன். இதை அலித்ரா அவமானமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவளுக்கு அவந்திகாவிற்கான பாராட்டை பார்த்து சந்தோஷமாக இருந்தது. திரும்பி அவந்திகாவை பார்த்தவள், நீ ஏன் எங்க கூட வரக்கூடாது? கண்டிப்பா இங்க தனியா போறது உனக்கு சேஃபா இருக்காது என்றாள். இதை கேட்டு அவந்திகா ஏதாவது தவறாக நினைத்துக் கொள்வாளோ என்று நினைத்த உல்ஃப், நீ எதுக்கும் கவலைப்படாத, எங்களால உனக்கு எந்த ஆபத்தும் வராது. அதோட இன்னைக்கு நாங்க ஜெயிச்சதுக்கான காரணமும் நீதான். சோ இது ஒரு கிவ் அண்ட் டேக் ரிலேஷன்ஷிப் தான் என்றான். அவந்திகா அவர்களுடன் செல்வதற்கு ஒத்துக்கொண்டாள். இன்னும் சொல்ல போனால் அவள் அவர்களுக்கு உதவி செய்ததற்கான காரணமே அவர்களுடன் செல்வதற்காக. தெரியாத இவ்வூரில் தனியாக அவளால் எதையும் எதிர்கொள்ள முடியாது என்று யூகித்தே அந்த முடிவை எடுத்திருந்தாள். அலித்ராவின் குரூப் மேல் நம்பிக்கை வைப்பதற்கும் முடிவை எடுத்து இருந்தாள். இவர்களுடன் செல்வதன் மூலம் எவ்வழியிலாவது ரவியை கண்டுபிடிக்க முடியுமா என்று அவளது மனது எதிர்பார்த்தது. அது முடியாவிட்டாலும் இவர்களின் உதவியை கொண்டு குறைந்தபட்சம் அந்த இல்லீகல் ஆர்கனைசேஷன் பற்றியாவது கண்டுபிடிக்கலாம் என்று முடிவு எடுத்திருந்தாள்.